முதல் சோதனை எது? கல்லை அப்பமாக மாத்து. அப்படின்னா தேவன் சித்தத்தின் படி அல்ல, உன் சித்தத்தின் படி செய். ரெண்டாவதுனா மேலத்திலிருந்து கீழே குதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவனத்தின் பெருமைனா எல்லாரும் முன்னாடி தன்னையே காட்டிக்கொள். ஒரு அடையாளத்தை வைத்து நீ யாரும் நிரூபி. ஒருவேளை பரிசேயர்கள் கேட்டாங்க கிறிஸ்து கிட்ட, நீ வானத்துல இருந்து ஒரு அடையாளத்தை காமின். கிறிஸ்து அதை பண்ணிட்டு இருந்தாருன்னா சாத்தான் ஜெயிச்சிருக்கோம்னா ஜெயிச்சிருக்க மாட்டானா? எந்த சோதனையில ஜெயிச்சிருக்கோம்? ரெண்டாவது சோதனை என்ன தெரியுங்களா ஆயிருக்கும்? கிறிஸ்து ஒரு வேலை அடையாளத்தை காமிச்சிருந்தாருன்னா அவர் மேலத்திலிருந்து கீழே குதிச்சதுக்கு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா இல்லையா? மேலத்திலிருந்து கப்பர்நகூம்ல கேக்குறாங்க, நீ அடையாளத்தை பண்ணுன்னு. கிறிஸ்து பண்ணிட்டு இருந்தாருன்னா என்ன அர்த்தம்னா அவர் மேலத்திலிருந்து கீழே குதிச்சு காமிச்சிட்டார். ஏன்னா அந்த அடையாளத்தை யாருக்காக பண்ணாரு? தேவனுக்காக இல்ல, தன்னை நிரூபிக்கிறதுக்காக. அப்படி பண்ணியிருந்தார்னா கீழே குதிச்சிருக்கார். ஆனா அவர் ரொம்ப உஷாரா இருந்தார் இந்த விஷயத்துல. எங்கேயும் இவர்களுடைய அழுத்துதலுக்கு அவர் இடமே கொடுக்கல. அவருக்கு நல்லா தெரியும் இந்த சோதனை யார்கிட்ட இருந்து வருது? பிசாசு கிட்ட வருது. ஒரு க்ளூ கொடுக்குற, நீங்க கண்டுபிடிங்க. எப்படி மேலத்திலிருந்து கீழே குதின்னு சொன்னானோ அதே மாதிரி சாத்தான் யாரையோ வைத்து கிறிஸ்துவோட வாழ்க்கையில இதே விஷயத்த பேசியிருக்கான். எங்க? ரெண்டாவது சோதனை என்ன? குழப்பமா இருக்கா? இல்ல இல்லையா? இது சின்ன சுலபமான படம். மேலத்திலிருந்து கீழே குதின்னு சொன்னா இல்லையா? இதே மாதிரி சோதனைய ஜனங்கள் மூலமா கிறிஸ்து கிட்ட வச்சான். எங்க? சிலுவையில். சிலுவையில இயேசு கிறிஸ்து மேல இருக்கிறார். இருந்தாரா? ஜனங்க என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? சாத்தான் என்ன தெரியுங்க பேசினா அதே வார்த்தைகளை ஜனங்கள் பேசியிருக்காங்க. வாசிக்கலாம் வசனம், மத்தேயு 27:40. தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால். என்ன கேக்குறாங்களா? சாத்தான் ரெண்டாவது சோதனையில என்ன கேட்டா? நீ தேவனுடைய குமாரனா இருந்தினா. இப்ப இவங்க கேட்கறாங்க, நீ தேவனுடைய குமாரனானா சிலுவையில் இருந்து இறங்கி வா. கீழே குதி. புரிஞ்சுச்சுங்களா? நீ மேல சிலுவையில இருந்து இறங்கி வா. அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆள் தான் மாறுறாங்க. அங்க சாத்தான், இங்க ஜனங்கள். ஆனா சோதனை அதே சோதனை தான். அவருடைய வாழ்க்கை முழுவதும் இந்த 3 சோதனைகள் வந்துனே இருந்ததுங்க. வேற வேற தோற்றத்துல தென்பட்டுனே இருந்தது. வெறும் ஜனங்கள் தான் மாறினாங்க. ஒருவேளை கிறிஸ்து மேல திறந்து கீழே இறங்கி வந்துட்டு இருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன அர்த்தம்? கீழே குதிச்சுட்டாருன்னு அர்த்தம். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தன்னையே தேவனின் குமாரன் என்றும் மேசியா என்றும் ஜனங்கள் மத்தியில் பிரபலமாக காட்டிக்கொள்வதற்கு தேவன் கொடுத்த வல்லமையை தேவனுக்கு என்று பயன்படுத்தாமல் தனக்கு என்று பயன்படுத்தி தேவனே சோதிச்சிட்டார். புரிஞ்சுச்சுங்களா?